நஷ்ட ஈடு கொடுத்தால்தான் பேச்சுவார்த்தையே. ட்ரம்பின் ஒப்பந்த ஆசைக்கு ஈரான் போட்ட முட்டுக்கட்டை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சரி வாங்க ஒரு டீல் பேசி சமாதானம் ஆயிக்கலாம் அப்படின்னு ஈரானுக்கு தூது விட்டுருக்காரு. ஆனால் ஈரான் அதுக்கெல்லாம் மசீர மாதிரி தெரியல. சும்மா பேச்சுவார்த்தைன்னு வந்தால் வேலைக்காகாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஈரானிய தலைவர் கமேனியோடைய முக்கியமான இராணுவ ஆலோசகர் மெஹசன் ரெசாய் டிவியில் பேசும்போது செம மாசான விஷயங்களை சொல்லியிருக்காரு. காசு இல்லாமல் பேச்சு கிடையாது. நாங்கள் இவ்வளோ காலமாக இழந்த எல்லாத்துக்கும் முதல்ல நஷ்ட ஈடு கொடுக்கணும். எங்கள் மேலே போட்டிருக்கிற எல்லா விதமான பொருளாதார தடைகளையும் மொத்தமாக நீக்கணும். திரும்பவும் அமெரிக்கா எங்க விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு சர்வதேச லெவல்ல சட்டப்பூர்வமா கேரண்டி கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் போர் ஓயாது அப்படின்ற அதிரடியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டிருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா போரை நிறுத்துறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கொடுத்த பிரஷரால தான் போர் இன்னும் நீடிக்குது அப்படின்னு பகிரங்கமா மேடையிலே போட்டு உடைச்சிட்டாரு.